இதை இடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இடிச்சுதான் ஆகணும். ரைட், வீடை கட்டிடுறீங்க, அதுக்கப்புறம் இபியில போய் கனெக்ஷன் கேட்குறீங்க. இபியில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாங்க? இப்போ காக்கா தோப்புல நீங்க ரிமூவ் பண்ணீங்க, புளியந்தோப்பு சைடு ரிமூவ் பண்ணீங்க, அந்த பிளேஸ் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ்ன்னு அடிச்சு மிரட்டி வக்கேட் பண்ண வச்ச அது அராஜகமா. இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வக்கு இருக்கா, துப்பு இருக்கா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அங்க அரசியல் செல்வாக்கு. இதுல ஒருத்தர் தற்கொலை பண்றாரு, அது ரொம்ப பேத்தன். அவர் தடுத்து இருக்கணும், அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அந்த குடும்பம் திடீர்னு எங்க போகும் அதை யோசிக்கணும்ல அரசு. பல கோடி முதலீட்டுல, பல கோடி செலவுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஐடி கம்பெனியை ரிமூவ் பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு நீர்நிலைன்னு தெரியல, ஏன் டைடல் பார்க் அங்க போய் கட்டிருக்கீங்க? இதெல்லாம் வந்து யார் வந்து செயல்படுத்துறது? அந்தந்த ஏரியா எம்எல்ஏ. அந்த ஆனா ஓப்பனா சொல்லிட்டேனே, அதாவது வாக்கு வேணும், பிரச்சாரத்துக்கு தேவைப்படும், பூத்துக்கு வேணும், அதுக்கப்புறம் உங்க தேவை. வணக்கம். இப்ப மெட்ராஸ்ல வந்து பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, ரிமூவல் ஆஃப் என்க்ரோச்மெண்ட்ஸ், ரிமூவல் ஆஃப் வாட்டர் பாடி ஹவுசஸ். எடுத்தீங்கன்னா துறைப்பாக்கம், காக்காத்தோப்பு, பட்டினப்பாக்கம், பூந்தமல்லி சைடில் இந்த மாதிரி பல இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ்? அதாவது வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள்ல வந்து பட்டா இல்லாம மேய்க்கால் புறம்போக்குங்கிற வகையிலையும் பல பேர் இடத்த வந்து பல இடத்துல வித்துட்டு போயிருக்காங்க. மக்கள் அதையும் வந்து குறைந்த விலைன்னு சொல்லி வாங்கி பல லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா கூவம் ரிவர், சதுப்பு நிலம், இங்கெல்லாம் வந்து குடிசைகளோ ஹட்ஸோ எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மழை அப்படின்னு, வெள்ளம், புயல் அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டடங்கள்லாம் கட்டி இருந்தாங்க அப்படின்னா அப்ப அந்த வாட்டர் எங்க போகும்? சில வருடங்களுக்கு முன்பு செம்பரம்பாக்கம் ஏரி, அதை யாரையும் மறக்க முடியாது. அது காரணமே இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான். ஈவன் மௌலிவாக்கம் பில்டிங் இடிஞ்சு விழுந்தது காரணமே என்க்ரோச்மெண்ட் தான். சோ அதனால தயவு தாட்சண்யம் இல்லாம மெட்ராஸ்ல ஏரிக்கரையிலையும் கூவாத்துலையும் கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற வேண்டும், ரிமூவ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து நார்மலா ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் பல வழக்குகளை டைம் அண்ட் அகைன் சொல்லியிருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சொல்லியிருக்காங்க. சதுப்பு நிலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வெட்லேண்ட் ரூல். இந்த வெட்லேண்ட் ரூலுக்கு வந்து அடிப்படையான வழக்கு வந்து மைசெல்ஃப் அண்ட் என் ராஜாராமன், நாங்க 2 பேரும் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மௌலிவாக்கம் பில்டிங் கொலாப்ஸ்ல சிபிஐ என்கொயரி வேணும்னு பல பிரேயர்ஸ் வச்சு நாங்க வழக்கு போடுறோம். இப்பதான் அந்த வழக்கு முடிவுக்கு வந்தது லாஸ்ட் இயர். அந்த வெட்லேண்ட் ரூல்னு ஒண்ணு வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. இப்ப வெட்லேண்ட் அதிகமா இருக்கிற இடம் பாம்பே அண்ட் கேரளா. பாம்பேல பல மாடி கட்டிடங்களை வந்து இடிச்சாங்க, கேரளால பல மாடி கட்டிடங்களை இடிச்சாங்க. கேரளால இடிச்ச கட்டடங்களுக்கும் என்னுடைய வழக்கும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து தயவுதாட்சண்யம் இல்லாம உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணாதான் நீர்நிலைகளை பாதுகாக்க முடியும், மக்களை வெள்ளம் புயல்ல இருந்து வந்து காப்பாற்ற முடியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சதுப்பு நிலத்திலேயோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்ல கூவம் ஆற்றங்கரையிலையோ அல்லது ஏரிக்கரையிலையோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா 2 வகை இருக்கு. பட்டாவே இல்லாம அனுபவ சுவாதீனத்துல ஒரு வரியை கட்டிட்டு பட்டா அப்படின்னு அதை சொல்லிட்டு விற்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. அடுத்தது என்க்ரோச்மெண்ட்ஸ், ஆக்கிரமிப்பு. இப்ப 2 இடத்துல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்தந்த பகுதியை சார்ந்து லோக்கல் பாடிக்கு தெரியாம இருக்குமா, உள்ளாட்சிக்கு தெரியாம இருக்குமா? ஒரு பஞ்சாயத்தோ இல்ல டவுன் பஞ்சாயத்தோ இல்ல முனிசிபாலிட்டியோ இல்ல கார்பரேஷனோ அங்க உள்ள எல்லாரும் தெரியாம இருக்குமா? அப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஃபிர்கான் வச்சிருக்கான். அங்க வருவாய் ஆய்வாளர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கான், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்னு ஒவ்வொரு வில்லேஜுக்கு இருக்கான். இவனுக்கெல்லாம் தெரியாம எப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும்? ரைட், வீடை கட்டிடுறீங்க, அதுக்கப்புறம் இபியில போய் கனெக்ஷன் கேட்குறீங்க. இபியில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாங்க? சோ மக்களை விட்டுருங்க. மக்கள் வந்து ஏதோ ஒரு அறிவின்மை காரணமாகவோ இல்ல குறைந்த விலைக்கு கொடுக்குறாங்கிற காரணமாகவோ இல்ல அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ரொஃபஷன் இருக்கு, தொழில் இருக்குங்கிற காரணமாக ஒன்னு ஆக்கிரமிப்பு பண்ணி குடிசையை போட்டுறாங்க, கட்டடத்தை கட்டிடுறாங்க, மாட கோபுரத்தையும் கட்டிடுறாங்க, வீட்டையும். அந்த இடத்துல வந்து நீங்க எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்குறீங்க? இதெல்லாம் கொடுத்துட்டு திடீர்னு வந்து யாராவது ஒரு பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணும் பொழுது
அப்ப ஹானரபிள் உயர்நீதிமன்றம் அல்லது தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதை இடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இடிச்சுதான் ஆகணும். அப்ப அதை டிமாலிஷ் பண்ணும் பொழுது காம்பன்சேஷன் யார் கொடுக்கணும்? உண்மையிலேயே உங்களுக்கு இந்த இடத்த எவனா வித்துருந்தான்னா அவன் மேல்தான் நீங்க சீட்டிங் கேஸ் போடணும். அவன்கிட்ட தான் காம்பன்சேஷன் கேட்கணும். உங்களை கட்டடம் கட்டுறதுக்கு வரை பார்த்து கொண்டிருந்த வருவாய்த்துறை ஸ்டாஃப்ஸ் இருக்கான் பாருங்க, ஆர்ஐ, விஏஓ, இவங்களுக்கு தெரியாம நடக்காது. அவங்கள்ட்ட காம்பன்சேஷன், அந்த தாலுக் தாசில்தார், கலெக்டர் வரை காம்பன்சேஷன் இழப்பீடு கேட்க வேண்டியதுதான். ஆக்கிரமிப்புல கட்டடத்தை கட்ட அனுபவிச்சுதான விஷயங்க. அந்த கார்பரேஷன் கமிஷனர் வரைக்கும் நீங்க காம்பன்சேஷன் கேட்க வேண்டியதுதான். இபி கனெக்ஷன் கொடுத்திருந்தான்னா அந்த இபிலையும் காம்பன்சேஷன் கேட்க வேண்டியதுதான். இதுதான் நடைமுறை. வேற இதுல ஆக்கிரமிப்பு பகுதி இடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் 40 வருடங்கள் அதே இடத்துல அவங்க ஹட்ஸையோ குடிசையோ இல்ல ஏதோ ஒரு கட்டடத்தையோ இல்ல ஆஸ்பெடாஸ் ஷீட்டை போட்டு இருக்கான்னு வச்சுங்க. அவனை ரிமூவ் பண்ணீங்கன்னா அவன் குடும்பமா அங்கதான் இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு தொழிலும் அங்கதான் இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு மூட தூக்குற வேலையோ இல்ல ஈவந்தோ மீன்பாடி வண்டியை டிராபிக் ராமசாமி கேஸில் தடை பண்ணாலும் இன்னைக்கு சென்னையில மீன்பாடி வண்டி சொல்லக்கூடாது, எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுங்களா? பிராட்வேல அத்தனை மீன்பாடி வண்டியும் இன்னைக்கு இஷ்டம் போல ரன் ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன லைசன்ஸ்? ஆக்சிடென்ட் ஆனா எப்படி நீங்க இழப்பீடு வாங்குவீங்க? எப்படி வேற 2 வீலர் இன்ஜினை அதுல பொறுத்தரா? யாரும் கேட்கறது கிடையாது. இதெல்லாம் டிராபிக் போலீஸ் தடுக்க மாட்டாங்க. சாதாரணமா ஹெல்மெட் போடாம போவான், ஏதோ ஒரு வகையில மறந்து போவான், அவனுக்கு 1000 ரூபாய் ஃபைன். இதுக்கெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா மக்கள் வாழிடங்கள் அது ஆக்கிரமிப்பாகவே இருக்கட்டும், நீங்க அந்த இடத்துல நீங்க எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தீங்க. சரி, இப்ப ரேஷன் கார்டு அப்ளை பண்றாரு, என்கொயரிக்கு வரீங்கல்ல, அது ஆக்கிரமிப்பு பகுதி தெரியும்ல, எதுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறீங்க? ஓட்டர் ஐடிக்கு வாக்காளர் முகாம்ல கேம்ப்ல அப்ளை பண்றான், வாக்காளர் அடையாளத்தையும் கொடுத்துடுறீங்க, ஆதார் கார்டும் கொடுத்துடுறீங்க. ஏன்னா ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் நேர்ல விசாரிக்க போறது கிடையாது. வாக்காளர் அடையாள அட்டைக்கும் அந்த இடம் அப்படிங்கிறது ஆக்கிரமிப்புன்னு தெரியாம இருக்குமா? இப்ப காக்கா தோப்புல நீங்க ரிமூவ் பண்ணீங்க, புளியந்தோப்பு சைடு ரிமூவ் பண்ணீங்க, அந்த பிளேஸ் என்க்ரோச்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தாலே தெரியும். சோ இதெல்லாம் நீங்க கொடுத்து மக்களை லியூர் பண்ணி ஒரு ஆசையை காட்டி கடைசியில கோர்ட் ஆர்டர் அப்படின்னு வரும் பொழுது நீங்க இடிச்சிடுறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அட்வொகேட்ஸை வச்சு ஒரு சிவில் சூட்டை போட்டு என்ன போடலான்றீங்க? இது மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. வேற ஒரு கேஸ்லயே 21ஆம் தேதி தீர்ப்பு வரும் அது வரையும் காத்திருக்க கூடாதுன்னு அந்த மக்கள் எல்லாம் பேசுறாங்க. நீங்க என்ன கேட்க முடியும்? உங்களுடைய இடத்துல ஆக்கிரமிப்புன்னு இருக்கு, நீர்நிலைன்னு இருக்கு, சதுப்பு நிலம் இருக்கு. கோர்ட்ல போய் நீ என்ன கேட்க முடியும்? எங்க பீப்புள் உண்மையை சொல்ல மாட்டாங்க. நாங்க சேவாய் தருவோம்பாங்க. நாங்க என்ன பெட்டிஷன் போடுவோம்னு நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அதுல பெரிய கலெக்ஷன் நடக்கும். ஒரு 800 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் என்ன ஆச்சு கணக்கு பண்ணாங்க. 800 பேருக்கு பெட்டிஷன் போடுவோம். மக்களுக்கு தெரியாது. என்ன கேட்க முடியும்? வித்தவுட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எங்களை எவிக்ட் பண்ண கூடாது அப்படின்னு தான் நீ கேட்கணும். சட்டப்பூர்வமான முறை இல்லாமல் எங்களை வெளியேற்றுவதற்கோ எங்களுடைய குடியிருப்பை அகற்றுவதற்கோ எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது, எந்த விதமான ஸ்டெப் எடுக்க கூடாது அப்படின்னு பேர் இன்டென்ஷன் ஆர்டர் 7 ரூல் 1ல வாங்குவோம். ஆர்டர் 9 ரூல் 32லையும் 151 CPC நாங்க இடைக்கால மனு தாக்கல் பண்ணால் அந்த இடைக்கால உத்தரவு இருக்காது. ஆனா எங்கால என்ன சொல்லுவாங்க? உத்தரவு ஆயிருக்கு, ஐஓஇ எக்ஸ்டெண்டட், ஐஓஇன்னா இன்டரிம் ஆர்டர் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு. இதை மக்கள் நம்பிட்டு என்ன பண்றாங்க? தீர்ப்பு வரும். எங்க தீர்ப்பு வரும்? நீங்க என்ன, உங்க பிரேயர் என்ன? சட்டப்பூர்வமாக இல்லாமல் சட்டப்பூர்வமா ஆர்டர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹைகோர்ட்ல ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க எங்க சூட் போட்டிருப்பீங்க? முன்சிப் கோர்ட்ல போட்டிருப்பீங்க. முன்சிப் கோர்ட் ஆர்டர் பெரிய ஆர்டரா, ஹைகோர்ட் ஆர்டர் பெரிய ஆர்டரா? எது எஃபெக்டிவா இருக்கும்? எது அணுகுண்டு, எது ஆட்டம் பாம்பு, எது சீனி வெடி, எது கேப்பு? மக்களுக்கு தெரியுது. இப்ப இந்த அன்றாடம் காட்சிக்கு என்ன பண்றீங்க? நீங்க ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள நோட்டீஸ் கொடுக்கணும். சட்டப்படி ரிமூவல் ஆஃப் என்க்ரோச்மெண்ட்ஸ் ஒரு ஆக்ட் இருக்கு, சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு, ஸ்டேட் ஆக்ட் இருக்கு, ஸ்டேட் ரூல் இருக்கு, சென்ட்ரல் ஆக்ட். இப்ப அந்த ஆக்ட்ல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 30 days நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். எத்தனை பேருக்கு நீங்க இஷ்யூ பண்ணிருப்பீங்க? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பகுதியில ஏசி கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொஃபசர் டாக்டர் பேராசிரியர் அன்பழகன் அவர் வீட் சைட்ல இருந்து இப்படி கிராஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழ்பாக் கார்டன்ல ஒரு ஏரியா பூரா ஆக்கிரமிப்பு. அங்க பார்த்தா பாதி வீட்டுல ஏசி போட்டிருக்காங்க, எல்லா வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, எல்லா வசதியோடு இருக்கான். இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. குடிசை வாசிக்கு முன்னாடி காரை வாங்கி நிறுத்துறான். ஏன்னா லோன் கொடுத்த கார் கொடுத்துட்றாங்க. அவன் ஐடியும் கட்டுவான்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க 30 நாள் நோட்டீஸ் கொடுத்தா தானே அவன் வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ண முடியும். அந்த ஒரு
இயற்கை நீதி அப்படிங்கிற அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கூட நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்காம நீங்க திடீர்னு போய் எல்லா சாமானையும் எடுத்து வச்சு போலீஸ் எடுத்துட்டு அழைச்சிட்டு போய் அடிச்சு மிரட்டி வக்கேட் பண்ண வச்சா அது அராஜகமா. அப்கோர்ஸ் ஆக்கிரமிப்பு அகற்றித்தான் ஆக வேண்டும். ஏன்னா ஆவடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ட்ரி ஆக முடியாது, அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு இருந்தது. நான் புதுநகருக்கு போட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆவடி முனிசிபல் கார்பரேஷனும் போலீஸும் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம்னு ஒரு போட்டோவை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஹைகோர்ட்டை தாக்கல் பண்ணிட்டு கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் இன்னும் ஆவடியில அகற்றப்படவில்லை. அதை விட வேடிக்கை, இந்த அப்ராணி சப்ராணி எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க குடிசையை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஆவடி மாதிரி உள்ள ஏரியால பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் இடத்தையும் விற்கிறான். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்த நீங்க அக்வை பண்ணி நீங்க ஒரு ஷாப், ஒரு காய்கறி ஷாப் போடணும் அப்படின்னா டெய்லி நீங்க 500 ரூபாய் கொடுக்கணும், அதுக்கு அட்வான்ஸா 5 லட்சம் ரூபாய். இது இங்க எப்படி இருக்குது? இதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நான் அந்த வழக்குல போட்டாலும் பேரு சொல்ல விரும்பல. இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அங்க அரசியல் செல்வாக்கு. நானே கண்டெம்ட் கோர்ட் அவமதிப்பு வழக்கு இப்ப நான் ஃபைல் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு நோட்டீஸ் அனுப்பலான் இருக்கேன். ஆனா இந்த அப்ராணி சப்ராணி இருக்கான் பாருங்க குடிசைவாசிகள், அதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க. முதல்ல 30 days நோட்டீஸ். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும், நீங்க வேற எங்கேயாவது நீங்க ஆல்டர்னேட் லேண்ட் நீங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இதுதான் ரூல், இதுதான் சட்டம். அவங்க போறாங்களோ இல்லையோ, ஆனா ஆல்டர்னேட் லேண்ட் நீங்க சைட்டு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஆக்கிரமிப்புல அப்ராணி சப்ராணி 30-40 வருஷம், அதாவது சிவில் கோர்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து பரிமாற்ற சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, சிவில் ப்ரொசீஜர் கோடுன்னு இருக்கு. இதெல்லாம் நீங்க கலந்து நீங்க கேஸை போட்டீங்கன்னா 12 வருடங்களுக்கு மேல ஒருத்த பொசிஷன்ல இருந்தானாலே அட்வைஸ் பொசிஷன் கிளைம் பண்ணலாம். 12 வருஷம் இந்த இடத்துல இருந்தான்னு வச்சுங்க, அவனுக்கு சொந்தம்னு சொல்லி கிளைம் பண்ணலாம். இது யாருக்காவது தெரியுமா? சோ எதுக்காக நீங்க இந்த இபி கனெக்ஷன் கொடுக்குறீங்க, ஆதார் கார்டு கொடுக்குறீங்க, ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க, பேன் கூட வாங்கிடுறான், ரேஷன் கார்டு என்ன பர்பஸ்? வாக்கு வங்கி, வேற ஒண்ணும் இல்லை. சோ உங்களுக்கு எலெக்ஷன்ல சாலிடா பிரியாணியையும் குவாட்டரையும் பணத்தையும் கொடுத்தா ஓட்டு போடுற வாக்காளர்கள் அங்கதான் இருக்காங்க. சோ எலெக்ஷன் வரும்போது யாரும் இடிக்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு 2 வருஷம் வரையும் இடிக்க மாட்டாங்க. எம்பி எலெக்ஷன் வந்தா அது வரையும் இடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு வாக்கு வங்கி வேணும். அந்த வாக்காளர்கள் ஓட்டு தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்குது. அதுக்காக தான் இந்த ஒர்க்கம். தேர்ஃபோர் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் இடத்தை வக்கேட் பண்ணி தான் ஆகணும், அதுல சந்தேகமே இல்லை. பட் அவர்களுக்கு மாற்றிடனை கொடுக்கணும். அந்த மாற்றிடம் போகுவதற்கு நீங்க பண உதவி நீங்க பண்ணியான பைனான்சியல் எய்டும். ஆனா காம்பன்சேஷன் அவங்க கேட்கலாம். ஏன்னா சட்டவிரோதமாக இருந்தாலும் அந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பு துணை போனவங்க யாரு? வருவாய்த்துறை, இல்ல மாநகராட்சி அண்ட் இபி மின்சார வாரியம். அவங்க 3 பேரும் தான் அதுக்கு பொறுப்பு. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த மாதிரி பில்டிங், மாட மாளிகை, கூட கோபுரங்கள்லாம் கட்டிடுறீங்க, இவன் வித்துட்டு போயிடுறான். பட்டாவே இல்லாம இடத்த நீங்க வழி வழியா இருக்கு, நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் வராது, இது அரசியல்வாதி இடம், இது அரசியல்வாதி வித்தாங்க, அவர் தான் அதுக்கு பாஸ், அவர் தான் ரியல் எஸ்டேட் ஆல்டர் அப்படின்னு சொல்லி வித்து அதுல நீங்க சதுப்பு நிலத்திலையும் வாட்டர் பாடிஸ்லயும் கட்டடங்களை கட்டுறீங்க. என்றைக்கு இருந்தாலும் அந்த பில்டிங்ஸ் நீங்க இடிச்சுதான் ஆகணும், வக்கேட் பண்ணி தான் ஆகணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன நிவாரணம்? காம்பன்சேஷன் தான் அரசு கேட்கணும். இத்தனை நாள் எப்படா என்ன அலோவ் பண்ண, எப்படி என்ன நீங்க வாழ விட்ட, 12 வருஷத்துக்கு மேல நான் இங்க இருந்திருக்கேன், நான் ஏன் அட்வைஸ் பொசிஷனையே நான் கிளைம் பண்ணக்கூடாது, இது நாள் வரைக்கும் நீ என்ன பண்ணி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணலாம். ஆனா ஃபைனலா நீங்க ஒரு நாள் அதை ரிமூவ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவடியில ஹவுசிங் போர்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஆயிரக்கணக்கான வீடுகளை அரசே பெரிய பெரிய ஏரியை குழிதோண்டு போச்சுட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வீட்டை கட்டியிருக்கு. அதனால மழை பெஞ்சுன்னு வெள்ளம் வரதான் வரும், சாக்கடை தண்ணி வரதான் வரும். அப்ப நீங்க சதுப்பு நிலத்திலையும் வாட்டர் பாடிஸ்லயும் உள்ள வீட்டை நீங்க எடுக்கிறீங்கன்னா ஆவடி போன்ற இடத்துல, ஈவன் ஆவடி மட்டும் இல்ல, அம்பத்தூர் ஏரி பக்கத்துல ஹவுசிங் போர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. மணலியில அதே மாதிரி ஏரியில ஹவுசிங் போர்டை கட்டியிருக்கான். அதையும் நீங்க இடிச்சுதான் அவன் இடிக்க முடியுமா? நான் வேணா பொதுநலருக்கு போடுறேன். ஆவடி ஹவுசிங் போர்டு, அந்த அம்பத்தூர், மணலி இதெல்லாம் ஏரியில் தான் கட்டியிருக்கீங்க, ஹவுசிங் போர்டு தான் கட்டியிருக்கு. அப்ப ஹவுசிங் போர்டு சட்டவிரோத காரியத்தை பண்ணது யார்? ஹவுசிங் போர்டு. நீ
குழுக்கள் பொருளை வீட்டையும் வித்திருக்க. அப்ப யாரு குற்றவாளி? தமிழ்நாடு அரசு குற்றவாளி, வீட்டு வசதி வாரியம் குற்றவாளி. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டை விட்டு தள்ளுங்க, குடிசை மாற்று வாரியம் அது பரிதாபப்பட்டது. வித்திருக்கீங்களே நீங்க இடத்த. LIGன்னு விக்கிறீங்க, MIGன்னு வித்திருக்கீங்க, HIGன்னு ஏரியால பட்டா போட்டு வித்திருக்கீங்க. அப்ப நீங்க உங்க அத்தனை பேர் மேலேயும் வழக்கு போடணும். அத்தனை வீட்டை இடிக்கிறதுக்கு நான் வேணா புதுநகருக்கு போடலாமான்னு யோசனை பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். அப்ராணி சப்ராணியை கை வைக்கும் போது ஏன் உங்களுக்கு LIG MIG HIGன்னு ஏரிக்கரை பிளாட் போட்டு வித் ஹவுசிங் போர்டு மேல வழக்க போட்டு பொதுநகருக்கு தாக்கல் பண்ணி அத்தனை வீட்டையும் இடிங்க. ஏன்னா வாட்டர் பாடிஸ் இடிச்சுன்னா அது ரூல், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுல நீங்க தப்பிக்கவே முடியாது. இதுல ஒருத்தர் தற்கொலை பண்ற அது ரொம்ப பேத்தன். அவர் தடுத்து இருக்கணும், அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். இது ஆக்கிரமிப்புப்பா, இது அனுபவப்பட்டாப்பா, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களுக்கு டைம் தரேன், ஒரு 3 மாசம் வேணாலும் எடுத்துக்கோ, அதுக்குள்ள வக்கேட் பண்ணி கொடுப்பா, அதுக்கு மேல நீங்க வக்கேட் பண்ணா நாங்க ஆஸ் பர்லா இடிப்போம் அப்படின்னாவது பண்ணிருக்கலாம். உயிர் பலியும் இதுல ஆயிருக்கு. அண்ட் மோர் ஓவர் அந்த குடும்பம் திடீர்னு எங்க போகும் அதை யோசிக்கணும்ல அரசு. அதை பேஸ் பண்ணி சில்ட்ரன்ஸ் எல்லாம் எஜுகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க, காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க எங்க போவாங்க? இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் யோசிக்க மாட்டேன்றாங்கன்னா, தேர்தல் வரும்போது இவரது வாக்குகள் உங்களுக்கு தேவை. இந்த மக்கள் அங்கதானே போடுறாங்க. இவ்வளவு நடந்திருக்குல்ல, நாளைக்கு மணி இந்த மக்களுக்கு நீங்க பிரியாணியையும் ஏதோ 2000 3000 5000 பணமும் மத்த இத்தியாதியை கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆட்டு மந்த மாதிரி, செம்மறி ஆட்டு மந்த மாதிரி ஒரே நேரத்துக்கு போய் ஓட்ட போட்டு போயிடுவாங்க. அதான் நடக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அடுத்தது வேளச்சேரி எடுத்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் பாடிஸ் தான். 100% இல்ல, 90% வாட்டர் பாடிஸ் தான். இப்ப 90% நீர்நிலைகள்ல கட்டப்பட்ட பல கோடி முதலீட்டுல, பல கோடி செலவுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண IT கம்பெனியை ரிமூவ் பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு நீர்நிலைன்னு தெரியல, ஏன் டைடல் பார்க் அங்க போய் கட்டிருக்கீங்க? சோ இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவதால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணணும்? நாங்க அந்த மாதிரி இருந்தோம், அப்ராணி அண்டாடங்காட்சி, இவ்வளவு வருஷமா நாங்க இருந்தோம், யாருமே கேட்கல. கேட்டிருந்தா நாங்க, அதாவது ஒருத்தன் கொலை பண்ணிட்டே இருக்காங்க, திருடிட்டே இருக்கான், குற்றம் பண்ணிட்டே இருக்கான், அவனை கேட்டு கண்டிச்சா தானே திருந்துவான். நீ கேட்கவே இல்லைன்னா, எங்களை கேட்கவே இல்லை, அதனால நான் கன்வியூ பண்ணிட்டோம். இப்ப திடீர்னு கோர்ட்டு உத்தரவுல நீங்க வருவாய்த்துறை, மாநகராட்சி எக்ஸெட்ரா போலீஸோட இடிக்கிறீங்க, ரைட்டு. அப்ப அந்த வேளச்சேரியில கட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான IT பில்டிங்ஸ் அதை உங்களால இடிக்க முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு பொதுநலவழக்கு ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு பதில் நிச்சயமாக அளிக்கும். வாட்டர் பாடிஸ்ல எந்த IT நிறுவனம் எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணித்தான் ஆகணும், டெமாலிஷ் பண்ணித்தான் ஆகணும், அதுல சந்தேகமே கிடையாது. அதனால கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி வாட்டர் பாடிஸ்லையும், வெட்லேண்ட் சதுப்பு நிலத்திலையும், நீர்நிலையிலையும், ஆக்கிரமிப்புலையும், கூவமாற்றங்கரையிலையும், அப்புறம் அரசு புறம்போக்குலையும், மேய்க்கால் புறம்போக்குலையும், ஓடை புறம்போக்குலையும் நீங்க கட்டடத்தை வீட்டையும் கட்டிட்டு இன்னைக்கு புலம்பினா என்ன பண்றது? இதை ரெகுலரைஸ் பண்ணவும் முடியாது. இப்ப CMDல ஒரு பில்டிங் கட்டுறீங்க, வயலேஷன் ஆயிடுது, நாங்க உடனே சேவை வாங்குறோம், ஏதோ ரெகுலேட் பண்ணுங்கன்னு ஒரு பிரச்சனை போடுறோம், அதுக்கு ஒரு பெனால்ட்டியை போட்டு ரெகுலேட் பண்ணிடுறாங்க, ஏன்னா பட்டா இடமா இருக்கிறதுனால. இதை நீங்க ரெகுலேட்டும் பண்ண முடியாது, மாற்று இடம் தான் அரசு கொடுக்கணும். இந்த வாக்காளர்களுடைய வாக்கு உங்களுக்கு 26 எலெக்ஷன்ல தேவை அப்படின்னா அவங்களுக்கு மாற்றிடம் கொடுங்க, நல்ல இடத்த கொடுங்க, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு மூலமா அவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்க, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, அப்புறம் அட்லீஸ்ட் இதுல இருந்து அவங்க மீண்டு வேற இடத்துல ப்ரொஃபஷன் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க இந்த மே மாசம், அதாவது கோடை விடுமுறைக்கு மேல பண்ணீங்கன்னா அவர்கள் குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும். நம்ம நினைக்கிறோம் அவெல்லாம் கூலி வேலை பண்றவன், ஆக்கிரமிப்புல இருக்கிறவன், குடிசையில் இருக்கிறவன், அந்த குடிசையில் இருந்து கூட உங்களுக்கு ஒரு IPS, ஒரு IAS, ஒரு IRS, இல்ல எங்களை மாதிரி அட்வொகேட்ஸ், அதுக்கப்புறம் ஹானரபிள் ஜட்ஜஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் கூட உருவாவாங்க. அதை நம்ம யோசிக்கணும். அதனால கோடை விடுமுறைக்கு பின்னாடி நீங்க ஆபரேஷன் நீங்க பிகின் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய அந்த குழந்தைகள் படிப்பும் பாதிக்கப்படக்கூடாது இல்ல, நம்ம அதையும் பார்க்கணும்ல. இதெல்லாம் யார் செயல்படுத்துறது? அந்தந்த ஏரியா MLA, அந்த சப்ஜெக்ட் அந்த ஏரியாவில் உள்ள மினிஸ்டர்ஸ். ஆனா ஓப்பனா சொல்லிட்டேனே, அதாவது வாக்கு வேணும், பிரச்சாரத்துக்கு தேவைப்படும், பூத்துக்கு வேணும், அதுக்கப்புறம் உங்க தேவையில்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் நீர்நிலை, சதுப்பு நிலம், கூவமாற்றங்கரை, இதெல்லாம் நீங்க வீட்டை கட்டிருந்தீங்கன்னா அதோடைய விளைவை, வெறுப்பு பேச்சு விளைவை நீங்க எதிர்கொள்ளத்தான் வேணும், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ரீசன்ட் தீர்ப்பு வந்த மாதிரி இதை விளைவை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு மாற்று வழி இழப்பீடு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. சோ நான் தமிழக அரச இந்த எபிசோட் மூலமா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, வேளச்சேரியில யாராக இருந்தாலும் தயவுதாட்சியம் இல்லாம சதுப்பு நிலத்திலையும்
நீர்நிலைகள்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி அவங்க ஐடி கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்கன்னா அத்தனையும் நீங்க நோட்டீஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணுங்க. அப்பதான் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி ஆஃப் லா, டிஸ்கிரிமினேஷன் இல்ல அப்படின்னு முடிவுக்கு வர முடியும். இல்லைன்னா பணக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள், அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதி, அப்ராணி சப்ராணிக்கு ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி போயிடும். கோர்ட்டு உத்தரவை தான் அமல்படுத்துறாங்க. அப்படி கோர்ட்டு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சாலும் தெரிய வந்ததுன்னா அந்த உத்தரவுல போய் நீங்க ஹானரபிள் ஜட்ஜிட்ட போய் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி இவ்வளவு நாள் நாங்க இருந்துட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, எங்க ஓட்டெல்லாம் வாங்கிட்டாங்க, எஜுகேஷன் இருக்கு, ப்ரொஃபஷன் இருக்கு, மாற்றிடம் கொடுக்கல, திடீர்னு புல்டோசரோட பொக்லைனோட இடிக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு நீங்க அந்த உத்தரவுல எந்த நீதிமன்றம் பிறப்பித்து அந்த நீதிமன்றத்தை போய் நீதிபதியிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமாக கருணையின் அடிப்படையில் கால அவகாசம் கொடுக்கப்படும். அதை யாரும் செய்யறதில்லை. மோரோவர், இனிமையாவது ஏமாந்துடாதீங்க. சட்டப்பூர்வமாக இல்லாமல் உங்களை வெளியேற்றக்கூடாது அப்படின்னு தான் மனு தாக்கல் பண்ண முடியுமே தவிர அந்த இடம் உங்களுக்கு அப்படின்னு எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அந்த மாதிரி யாராவது சகோதரி வழக்கை உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அது பேப்பர் தான், பொய் தான், இல்லீகல், அன்லாஃபுல் அப்படிங்கறத உணர்ந்துக்குங்க. இப்ப ஒரு சில பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் கூட தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்கன்றாங்க. தற்கொலை முயற்சி பண்ணாலும் விட்டுருங்க, இந்த நடவடிக்கையாவது இறந்து போயிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன், அது ஈவந்தோ சட்டவிரோத ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மனித உயிர் போயிருக்கு, அது ஒரு அலட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம். கள்ளக்குறிச்சி வடக்கு இப்ப சிபிஐக்கு மாற்றியாச்சு. அதை ஏத்து நாங்க இப்போ அப்பீல் தாக்கல் பண்ணுவோம். 1 கோடி ரூபாய் இல்லாம நீங்க அப்பீல் எங்க ஃபைல் பண்ண முடியாது. நீங்க ஜாம்பவான், கபில் சிபலியோ, முகுல் ரத்தோகியோ தான் நீங்க, அபிஷேக் மனு சிங்வியோ தான் நீங்க அங்க ஆர்கியூ பண்ண வைக்க போறீங்க. அவங்க எல்லாம் மினிட்ஸுக்கும் ஹவர்ஸுக்கும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஃபீஸ் வாங்குறவங்க. கள்ளக்குறிச்சியில சாராய அந்த ஹியூஜ் ட்ராஜடியில கள்ளச்சாராயத்துல இறந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க நிறைய இழப்பீடு கொடுத்துருக்கீங்க. இவருக்கும் ஒரு இழப்பீடு கொடுங்க. அவருடைய பையன் பொண்ணு யாராவது இருந்தா, ஒய்ஃப் இருந்தாங்கன்னா தகுதியின் அடிப்படையில் ஒரு அரசு வேலையை கொடுத்தீங்கன்னா பாவம் அந்த குடும்பமாவது போஷிட்டு போகும். நாளைக்கு உங்களுக்கு எலெக்ஷன்ல அவரை சார்ந்த மக்கள் நீங்க அவங்க வீட்டையே இடிச்சு அவங்களை அப்புறப்படுத்தினா கூட இந்த ஒரு மனிதாயமான உதவிக்காக முதலமைச்சர் ஃபண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா வாக்கு வரும் உங்களுக்கு. யோசிங்க, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.